السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வின் கிருபையினால் 5 தராஹிகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து நிசாவிலே பல்வேறு செய்திகள் வந்தது. அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைத்தவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. மதுனுடைய போதையில் இருப்பவர்கள் தொழுகையில் நெருங்க வேண்டாம். மரணத்தை குறித்து வந்தது, பெண்களை குறித்து வந்தது. இப்படி பல்வேறு செய்திகளை குறித்து இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்தின் நிசாவிலே சொல்லப்பட்டாலும் ஒரு வசனம் இருந்தது. அந்த ஒரு வசனத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கியது எங்கே என்றால் கஅபத்துல்லாஹ்விற்குள். பொதுவாக மக்காவில் இறங்கியிருக்கும், மதீனாவில் இறங்கியிருக்கும், தாயிஃபில், இப்படி பல்வேறு இடங்களில். ஆனால் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கியது கஅபத்துல்லாஹ்விற்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாஹ்விற்கு வருகிறார்கள். வரும் பொழுது அதனுடைய சாவி உஸ்மான் பின் தல்ஹா என்பவரிடத்தில் இருக்கிறது. உஸ்மான் பின் தல்ஹாவிடத்திலே சாவியை கேட்டு ஆள் அனுப்புகிறார்கள். அவர் தர மறுக்கிறார். அவர் அப்போ இஸ்லாத்தை தழுவல, தர மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களை அனுப்பி அவரிடத்துல சாவியை வாங்கி அதுக்கப்புறம் கஅபத்துல்லாவை திறந்து உள்ளே போய் பார்க்குறாங்க, இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வேலையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு இன்னொரு ரிவாயத்தில் சாவி அவர் கொடுத்துட்டார்னு வருது. வேலையெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு செய்கிறார்கள் என்றால், அந்த சாவியை அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல கொடுக்கணும். அப்பாஸ் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சாச்சா, அவங்க கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா அப்பாஸ் ரலியல்லாஹு தான் ஹாஜிகளுக்கெல்லாம் தண்ணீரை கொடுக்கக்கூடிய பொறுப்பு. வரக்கூடிய ஹாஜிகளுக்கெல்லாம் தண்ணீராக அவர் தான் கொடுப்பார். அவங்க கிட்ட கொடுக்கலாம் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹு தஆலா உரியவரிடத்திலே அந்த அமானிதத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான். அந்த சாவி உஸ்மான் இடத்துல இருந்தது. உஸ்மான் பின் தல்ஹா அவங்க கிட்டேயே அந்த சாவியை கொடுத்துடுங்கன்ற ஒரு கருத்துல அல்லாஹு தஆலா வசனத்தை இறக்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துடுச்சுன்னா, அந்த சாவியை அவர் கொடுக்க மறுக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு நாள் இந்த சாவி எங்க கிட்ட வரும், அப்பதான் சொல்லி அனுப்புறாங்க. அவர் அந்த சாவியை கொடுக்கறதுக்கு மறுத்து அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கொடுக்கிறார். இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளை விட்டு அந்த சாவியை மறுபடியும் அவங்க கிட்டேயே கொடுக்க சொல்றாங்க. கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறார், உஸ்மான் பின் தல்ஹா, இப்போதான் என்கிட்ட இருந்து வலுக்கட்டாயமாக வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ளே மறுபடியும் வந்து கொடுக்குறீங்க. இல்லை, அல்லாஹ் உங்ககிட்ட கொடுக்க சொல்லி வசனத்தை இறக்கிட்டான், அதனால கொடுக்குறோம். உடனே அவர் இஸ்லாத்தை தழுவிட்டார். அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பார்க்க வருகிறார். அப்போ அந்த சாவியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு இடத்துல கொடுத்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்னன்னா, இந்த சாவி கியாமத்து நாள் வரை உங்களுடைய பரம்பரை, உங்களுடைய வம்சத்துல இடத்துல தான் இருக்கும், வாரிசு இடத்துல தான் இருக்கும். இதை உங்க வாரிசு கிட்ட இருந்து யார் அதை பிடுங்குறாங்களோ அவங்க அநியாயக்காரர் அப்படின்னு 2 விஷயம். ஒன்று, கடைசி வரை இவங்க வாரிசு கிட்ட இருக்கும். 2வது, அதை யார் பிடுங்குறாங்களோ அது அவங்க அநியாயக்காரர். இங்க 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கியாமத்து நாள் வரை அவருக்கு ஆண் சந்ததி இருக்கும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வரை உஸ்மான் பின் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆண் வாரிசு இருக்கிறது. அவங்களுடைய பரம்பரையில இன்னைக்கு வரை கஅபத்துல்லாஹ்வுடைய சாவி அவங்க கிட்ட தான் இருக்குது. அது சவுதியுடைய அரசராகவே இருந்தாலும் போக வேண்டும் என்றால் அவங்க குடும்பத்துக்கிட்ட தான் போய் பர்மிஷன் கேட்டு அவங்க கிட்ட இருந்து சாவியை வாங்கி அதுக்கப்புறம் தான் போகணும்.
அப்படி ஒருவேளை யாராவது புடுங்க நினைத்தால் அவர்கள் அநியாயக்காரர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா பொதுவாக அமானிதத்தை குறித்து சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதம் பேணுவதிலே மிகவும் பேணிக்கையாக இருந்தவர்கள். அவங்களுடைய பேரே அல் அமீன் அஸ் சாதிக் தான். வாலிபத்தில் இருக்கும் பொழுது அவருடைய பேர் அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ் சாதிக், உண்மையாளர். நபிமார்களுடைய பண்புகளில் முக்கியமான 3 பண்புல அமானிதம் ஒன்று. நபிமார்கள் ரிசாலத்தை தபலீக் எடுத்து வைப்பார்கள், உண்மை பேசுவார்கள், அமானிதம் பேணுவார்கள். இந்த 3 ஒரு இடத்துல இருக்க வேண்டும். அப்படி நபிமாரிடத்தில் இந்த 3 இல்லாமல் இருக்கவே இருக்காது. வேறு அமானிதம் என்பவுடன் நமக்கு பொதுவாக சிந்தனையில் அமானிதம் என்றவுடன் என்ன நினைப்பு வரும்னா, கொடுத்த காசை மறுபடியும் அவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் அமானிதம் நினச்சிக்கிறோம். அமானிதம் என்பது வெறும் பணத்தை மீண்டும் கொடுப்பதற்கு பேர் மட்டும் அமானிதம் அல்ல. அதுவும் ஒரு ஜஸ்ட் அ பார்ட், அதுவும் ஒரு வகையான அமானிதம். அமானிதம் என்பது சொல்லில் இருக்கிறது, ரகசியத்தில் இருக்கிறது, பொறுப்பில் இருக்கிறது, பதவியில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறது, பணத்திலும் இருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா அமானிதத்தை வைத்திருக்கிறான். ஒரு குடும்ப தலைவராக இருப்பவர், அவருடைய பிள்ளைகள் அவருக்கு அமானிதம். அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பது அவர் மீது பொறுப்பு. அந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர் மீது பொறுப்பு. ஒரு சபையிலே பேசுகிறோம் என்றால் அந்த சபையிலே பேசப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் அமானிதம். அந்த ரகசியங்களை வெளியே சொல்வது அமானிதத்தை மீறுவது. இன்னைக்கு ரகசியங்கள் பேணுவதிலே ரொம்ப அலட்சியமாக இருக்கும். குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால், உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம்தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் போகும். சொல்லாமல் விட்டா கூட அவரே வச்சிருப்பார். உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டோன்னா அவர் என்ன பண்ணுவார், என்கிட்ட மட்டும்தான் சொன்னார், நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லிடாதேன்னு அவர் வேற ஒருத்தர்கிட்ட. இப்படியே போய் கடைசியாக யார் சொன்னாலும் அவங்ககிட்டே வரும், உங்ககிட்ட மட்டும்தான் சொல்கிறேன், யார்கிட்ட சொல்லிடாதீங்க. இது இன்னைக்கு நேற்று அல்ல, சஹாபாக்கள் காலத்திலே நடந்த செய்தி, இப்படி நடந்திருக்கு. இதெல்லாம் அமானிதம். சொல்லப்பட்ட செய்திகள் அமானிதம், பொறுப்புகள் அமானிதம். அந்த அமானிதம் ஒரு இடத்துல இல்லை என்றால் அவரிடத்துல ஈமான் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். லா ஈமான லிமன் லா அமானத லஹு. அமானிதம் யாரிடத்துல இல்லையோ அவரிடத்துல ஈமான் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். எப்போவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேசக்கூடிய பயான்ல, ஹுதுபால இந்த ஆயத்தை ஓதுவாங்க. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. அமானிதத்தை குறித்து பேசுவார்கள், அமானிதத்தை குறித்த வசனங்களை எல்லாம் ஓதுவார்கள். இப்படி பல்வேறு நேரங்களில் பேசினாலே அமானிதத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே இந்த அமானிதத்துடைய விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். கத் அஃப்லஹல் முஃமினூன் அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனத்தை ஆரம்பிக்கிறான். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், வெற்றி பெறுவார்கள் இல்லை, வென்றுட்டார்கள், ஜெயிச்சிட்டாங்க. யார்? அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். யாருன்னா அவங்களுடைய அமானிதத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க, பொறுப்புகளை சரியாக ஃபாலோ பண்ணவங்க, இவங்க வென்றுட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான். முஃமின்களுடைய அடையாளமாக, இறைநேசருடைய அடையாளமாக இந்த 2 பண்பு நிறைய சொல்றான். அதுல இந்த 2 பண்புகள் ரொம்ப முக்கியமானது. அமானிதத்தை சரியாக பேண வேண்டும், பொறுப்புகளை சரியாக பேண வேண்டும். இந்த 2மே சரியான முறையில் பேணுபவர்கள் அவர்கள் வென்று விட்டார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களிலே அமானிதம் இருக்கிறது. நம்ம பிள்ளையுடைய விஷயத்துல அமானிதம் இருக்கிறது, கொடுக்கப்பட்ட பொறுப்பினுடைய விஷயத்துல. இன்னைக்கு நிறைய பேர் ஏதாவது ஒரு பொறுப்புல நம்ம வரணும், பள்ளியில் வரணும், மதரசால வரணும், இயக்கத்தில் வரணும், கட்சியில் வரணும், அதில் வரணும். பொறுப்புகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பேணிக்கையாக இருக்கணும். ஒரு சஹாபி எப்படியே வந்து கேட்குறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து, நாயகமே எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு பொறுப்பு இருக்குது, எனக்கு மட்டும் எந்த பொறுப்பும் இல்லையே அப்படின்னு வந்து கேட்குறாரு. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப பலகீனமானவர்கள், இப்போ நீங்கள் பொறுப்பை கேட்குறீங்க, ஆனால் மறுமையில் அது பெரிய நதாமத், கை சேதம், நஷ்டமாக வந்து நிற்கும். எனவே பொறுப்புகளுடைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
பொறுப்பை பொதுவாக கேட்கவே கூடாது. அடுத்தவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. ரொம்ப நம்பிக்கையா என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் கேட்கலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ள வேண்டும். காரணம், பொறுப்புடைய விஷயத்தில் மறுமையில விசாரிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு கேட்கும் பொழுது நல்லா இருக்கும், மறுமையில அது நதாமத், கை சேதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எனவே அமானிதங்களுடைய விஷயத்தில் அதிகமாக பேணிக்கையாக இருப்போம். அல்லாஹு தாலா அந்த பேணிக்கையை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் வஸல்லி அலன் நபிய்யி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.